இறை இல்லம் கட்டுவதற்காக ஒரு 25 பேர் கொண்ட ஒரு குழு தீர்மானம் செஞ்சு பயபக்தியோட இறைவனுக்கு கட்டுப்பட்டு அந்த இறை இல்லத்தை கட்டுறதுக்காக தயாராகிறாங்க. இந்த 25 பேரும் இறை இல்லம் கட்ட ஆரம்பிச்ச உடனே பயங்கரமான இடி, பயங்கரமான மின்னல், பயந்துட்டாருங்க எல்லாருமே. உடனே அங்கே அவங்க தங்கறதுக்காக ஒரு கூடாரம் கட்டி வச்சிருந்தாங்க. இந்த 25 பேரும் அந்த கூடாரத்து உள்ள போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஒழுக்கம் இல்லாதவர் அந்த இறை இல்லம் கட்டுறதுக்கு கூட இருக்கிறதுனாலதான் இந்த இடியும் மின்னலும் வருது. ஆனா அந்த ஆளு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் இறையெல்லாம் கட்ட முடியாது. ஏன்னா பயங்கரமான இடியும் மின்னலா இருக்கு, பயமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளு வெளியே போகணும். அப்படி வெளியே போயிட்டன்னா அந்த ஆள் மேல இடி விழுந்துச்சுன்னா அவருதான் இந்த இறையெல்லாம் கட்டுறதுக்கு தகுதி இல்லாதவர் தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் 24 பேர் சேர்ந்து நம்ம இறையெல்லாம் கட்டலான்னு முடிவு பண்றாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. 24 பேரும் வெளியே போய் உள்ள வராங்க. அப்ப இந்த 24 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, 25வது ஆளுதான் ஏதோ இவராலதான் பிரச்சனை வருது, இவரு இறையெல்லாம் கட்டுறதுக்கு தகுதியானவர் அல்ல அப்படின்னு முடிவு செஞ்சு இவரை வெளியே போக சொல்றாங்க. இவர் பயந்து போய் வெளியே போல. இவங்கெல்லாம் வலுக்கட்டாயமா தூக்கி கொண்டு போய் இந்த கூடாரத்துக்கு வெளியே ரொம்ப தூரத்துல கொண்டு போட்டாங்க. வித்தின் செகண்ட்ல இவங்கெல்லாம் உள்ள வந்த உடனே பெரிய இடியும் மின்னலும் அந்த கூடாரத்து மேல விழுந்து அந்த கூடாரமே அழிஞ்சு போச்சு. அதுல இருக்கிற மக்களும் இறந்து போயிட்டாங்க. இவரு ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? நம்ம அடுத்தவன தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே சொல்றவங்களுக்கு தான் தகுதி இல்லைன்றது இறைவன் தீர்மானம் பண்ணிட்டான்.